அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல அமாவாசையில் குழந்தை பிறக்கலாமா, குழந்தை பிறந்தால் திருடர்களாகவோ பொய் சொல்பவர்களாகவோ அல்லது ஏதாவது கெட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பார்களா அப்படிங்கிற கேள்விக்கான உண்மையான விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்னோட முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. சேனலை முதல் முறையாக நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆள்னு கொடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாகவே ஆத்மகாரகன் சூரியன், மனோகாரகன் சந்திரன், இந்த இரண்டு பேருமே சந்திக்கும் நாள் தான் அமாவாசை. எனவே அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிக திறமை இருக்கும். இதுதான் முற்றிலும் உண்மை. அமாவாசை திதியிலும் பௌர்ணமி திதியிலும் தான் 9 கிரகங்களும் வலுவடைகின்றன. இந்த 2 திதியில இல்லாம வேற எந்த திதியிலாவது குழந்தைங்க பிறந்ததுன்னா, ஒரு சில குறிப்பிட்ட திதிகள்ல குழந்தை பிறக்கும் பொழுது அந்த திதியில ஒரு சில கிரகங்கள் வலுவிழக்கும். அதுதான்